எல்லாரும் இங்க பாருங்கம்மா. பூஜை நடந்து 10 எல்லாரும் அங்க பாருங்க. எல்லாரும் பிரம்மா விஷ்ணு அஷ்டலட்சுமியும் சிவனுக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. அதாவது கோவுக்கு பின்னாடி தான் அஷ்டலட்சுமியும் பின்னாடி தான் இருக்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாமே அதனாலதான் பின்பக்கமா சாமியை கும்பிடணும். கோவுக்கு அற்புதமா கோபூஜை நடந்துட்டு இருக்கு. கோவுக்கு வேண்டிய மலர் உச்சதைகள் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கங்க. 33 கோடி தேவர்களே, 63 நாயன்மார்களே, 18 சித்தர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களே, எங்களுடைய வீட்டில் எந்த விதமான இருள்கள் இல்லாமல் இந்த கோவிலுடைய அனுகிரகம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான், எங்களை படைத்த பிரம்மா, எங்களை காக்கும் சிவபெருமான் எங்களோடு இந்த கோபூஜையில் இருந்து எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார். இப்போதும் இந்த கோபூஜையினுடைய சிறப்பு இந்த கிராமத்தில் மகிழ்ச்சிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு. கால் பாதங்கள் இருந்து தலை கொம்பு நுனி வரலையும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அம்சம். பசு தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் உருக்கி மடு வழியாக எப்படி பால் கொடுக்கிறதோ அதுபோலதான் தெய்வங்களினுடைய சக்தி இந்த காற்றில், மண்ணில், நீரில், நெருப்பில், ஆகாயத்தில் இத்தனையிலும் நமக்கு ஒரு சக்தியாக சேர்ந்து இந்த இறை சக்தியாக மூன்றுதோறும் கிராமத்தில் நாம் கோயில் அமைத்து இந்த கோயில்களினால் நம்மளுடைய வாழ்வில் சகல விதமான நன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கிறது. ஆன்மீகத்தினுடைய ஒரு அற்புதமான சக்தியாக குருவருள் ஆன்மீக மையத்தின் பிரபஞ்ச பேராற்றல் யூடியூப் சேனலின் அற்புதமான ஒரு நிகழ்வாக இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆதலால் கோபூஜையினுடைய அற்புதமான சிறப்பு என்னவென்றால் எல்லோரும் எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும். இப்ப நான் சொன்னது போல எல்லாம் வேண்டிக்கங்க. கோ பசு 33 கோடி தேவர்களே, 63 நாயன்மார்களே, 18 சித்தர்களே, அதாவது இங்க இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லட்சுமி மற்றும் அனைத்து தேவதைகளே, உங்கள் அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த பசுவினுடைய பால் நமக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்கிறதோ அதுபோல இறை சக்தியாக நமக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், நிம்மதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு அற்புதமா அந்த கோவை வணங்கிக்கங்க. தீபாவளி கட்டி உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய புண்ணியம் சொல்றேன். இந்த கோவில் இருக்கக்கூடிய கோமியம் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து வெள்ளிக்கிழமை தோறும் உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுருங்க. என்ன விதமான இடையூறு வீட்டுக்கு வரவே வராது. அதாவது நம்மளுடைய ஆத்மாக்கள் உடல் உயிர் பிரிந்து விட்டாலும் ஆத்மாக்கள் என்ற ஒரு உயிர் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுதான் ஒவ்வொரு இடத்துல சொல்லுவாங்க, கிட்ட கனவா வந்து எங்க வீட்டுல யாரோ என்னமோ வச்சுட்டாங்க, எங்க வீட்டுல பெரிய கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க மனசுல நினைக்காதீங்க. இந்த கோவிலுடைய மேல கையெடுத்து கும்பிடுங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டு மொத்தம் நிறைவா போற்றி, கோ பூஜை போற்றி, பிரம்மாவை போற்றி, விஷ்ணுவை போற்றி, சிவனை போற்றி, தாயே சரஸ்வதி போற்றி, கலைவாணி போற்றி, லட்சுமி போற்றி, எல்லாரும் ஆண்டாள் தேவி போற்றி, எல்லா தெய்வங்களும் அங்க இருக்கு. எல்லாரும் போற்றி போற்றி மனசுல நினைச்சுக்கங்க. எல்லாரும் அந்த பசுவினுடைய கொடுங்க, கும்பிட்டு எல்லாரும் பசுக்கு உணவு கொடுங்க. பூ புஷ்பம் போடுங்க, புஷ்பம் போடலாம், எல்லாரும் புஷ்பம் போடலாம். இந்த சாணம் எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி தெளிக்கிறோம் பாத்தீங்களா, அது பெரிய புண்ணியம். நம்ம கிட்ட இருக்க கிருமி நாசினி நம்ம வீட்டுக்கு வராது.
இந்த பசுவினுடைய அனுகிரகம் நம்ம வீட்டுல வரும். நம்ம வீட்டுல இருந்து வெளியில போகும்போது நம்ம எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வருவாங்க. அதுக்குதான் ஓடி போயிடும். என்ன வேலைன்ட்டு எல்லாரும் இருந்த இடத்துல அப்படியே, ஏன்னா எழுந்திருச்சீங்கன்னா திரும்ப உட்கார முடியாது. ஏன்னா எல்லா பொருளும் பக்கத்துல வச்சிருக்கீங்க. அதுக்காண்டி அப்படியே எல்லாரும் கும்பிட்டுங்க. அம்மா பின்னாடி அப்படியே பார்த்து கும்பிட்டுங்கம்மா. அதுக்கப்புறம் ஒரு பச்சை கயிறு ஒண்ணு தருவோம், ருத்ராட்சம் தருவோம்.